டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. டெல்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான காவல்துறை தாக்குதலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பொறுப்பு என்றும், இதற்காக பாஜகவிடம் ஒருபோதும் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவரான என்னை பேச அனுமதிப்பது இல்லை என்றும், அமித்ஷா குறித்து பேசியதற்கு மன்னிப்பு கேட்டால்தான் பேச விடுவோம் என கூறுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். பாஜக மற்றும் RSS அமைப்பிடம் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று கூறிய அவர், டெல்லியில் அமைதியாக போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதுடன் பெல்லட் குண்டுகளாலும் சுட்டு படுகாயம் ஏற்படுத்தியதாக எய்ம்ஸ் மருத்துவ சான்றிதழை சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற வளாகத்திலேயே காவல்துறையினரிடம் அமித்ஷா பேசியதை தாம் நேரில் பார்த்ததாக கூறிய ராகுல் காந்தி, இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கட்டாயம் நீதி கிடைப்பதை உறுதி செய்வோம் என்றும் கூறினார். மேலும் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினரின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் அனைத்தும் தங்கள் வசம் இருப்பதாகவும் ராகுல் காந்தி உறுதிபட தெரிவித்தார். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.